ரொம்ப வீக்கா இருக்கான். சங்கிலியில கட்டுறது. அதனால என்ன, சேஃப்டிக்கு தானே. யோ, எங்கேயா போன? இல்ல சார், பக்கத்துல. சரி சரி, ஜான் தனியா கஷ்டப்படுறான், ஹெல்ப் பண்ணு. சார், காலையிலேருந்து நீங்க இங்க இருக்கீங்க. வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ஓவர் ஸ்டெயினால உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது சார். டாக்டர், நான் எல்லா நாளும் இங்கே வரேன். என்னைக்கோ ஒரு நாள் வரேன். அன்னைக்காவது ஃபுல் டே கூட இருந்துட்டு போறேனே, ப்ளீஸ். ஓகே சார், உங்க இஷ்டம். சுந்தரண்ணா, இங்க வாய. வான்னு சொல்றேன்ல. போங்க சார். வேண்டாம் டாக்டர், வேண்டாம் வேண்டாம். என்னை ஏமாத்திட்டல, என்ன ஏமாத்திட்டல. வா, இங்க வா, என்கிட்ட வா. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். நான் யாரும் ஏமாத்தல, நான் யாரும் ஏமாத்தல. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். நான் பக்கத்துல இருக்கேன், நீங்க தைரியமா போங்க. இல்ல டாக்டர், நான் வரமாட்டேன். இல்ல டாக்டர், தைரியமா போங்க சார். டாக்டர், எனக்கு வேண்டாம் சார். பயப்படாதீங்க சார். வீட்டுக்கு போறேன் டாக்டர், எனக்கு நேரம் ஆச்சு. ஒண்ணும் செய்ய மாட்டேன் சார். நான் பக்கத்துல இருக்கேன் சார், ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்ன புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ், நான் வரல, என்ன விட்டுருங்க. என்ன என்ன ஏமாத்திட்டு போறியா? ஓ, என்ன ஓலப்பாடி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் என் சூர்யாவை காட்டுறேன்னு சொன்னேன்ல. இப்போ இப்போ என்ன ஏமாத்திட்டு போறல. அண்ணா, என்னை என் சூர்யா கிட்ட கூட்டிட்டு போ. நான் அவளை பார்க்கணும். நான் அவளை பார்க்கணும்னா சூர்யா அவ எனக்காக காத்துட்டு இருப்பா. கண்ணப்பா, என்ன மன்னிச்சுடுற. உன்னை இனிமே ஏமாத்த மாட்டேன்டா, ஏமாத்த மாட்டேன். என் சூர்யா. சூர்யாப்பா உன்னை கூட்டின்னு போறேன், கண்டிப்பா உன்னை கூட்டின்னு போறேன்டா. ரொம்ப ரொம்ப வலிக்குது. வலிக்கிறதா? சரி, படுத்துக்கோ, படுத்துக்கோடா, படுத்துக்கோ. டாக்டர், கண்ணப்ப குழந்தை மாதிரி டாக்டர், குழந்தை மாதிரி. கண்ணப்பா, தூங்குடா, தூங்கு, தூங்குப்பா, தூங்கு, தூங்கு, தூங்கு. May I come in? Yes, come in. I'm Raja, madam. Hello. She is my wife, Kole. Hello. நேத்திக்கு ஃபோன்ல பேசினவர் தானே? ஆமா. உட்காருங்க. you. உட்காருமா. Show me the hand. இதுக்கு முன்னாடி எந்த ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணீங்க? கேஎஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர். அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்கா? இருக்கு மேடம். எல்லாம் சரியா தான் இருக்கு. நோ ப்ராப்ளம். டாக்டர், ஸ்கேன் பண்ணி குழந்தை நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பாத்துருங்களேன். பெரிய ஹாஸ்பிட்டல்னு உடனே எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருவாங்கன்னு பார்க்குறீங்களா? இப்போ ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வேற ஏதாவது டெஸ்ட் இருந்தா அதெல்லாம் பண்ணிடுங்க டாக்டர். ஏன் அவசரப்படுறீங்க? இப்போ அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. எல்லாம் 2 மாசம் கழிச்சு பார்த்துக்கலாம். ப்ளீஸ், எனக்காக இப்பவே பண்ணிடுங்களேன். பொண்டாட்டி மேலேயும் குழந்தை மேலேயும் அவ்வளோ அக்கறையா? நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. நான் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, வாமா.
தேங்க்ஸ் ராஜா. எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லியிருக்கேன். குழந்தை எப்படி இருக்கு டாக்டர்? நல்லா இருக்கு. நாளைக்கு ரிசல்ட்டும் வந்துடட்டும். ஓகே டாக்டர், பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு குழந்தையும் கோதையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆறீங்க? தைரியமாக இருங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்த உடனே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்குறேன். ஓகே, கோதை எங்கே? வெளியில் இருப்பாங்க. அப்போது நாளைக்கு நான் எத்தனை மணிக்கு வந்து டாக்டர் பார்ப்பேன்? நாளைக்கு மார்னிங் ஆஃப்டர் 11 எப்போ வேணாலும் வந்து பாருங்க. ஓகே, அப்போ நான் வரேன் டாக்டர். ஓகே. போகலாம். இப்போ எதுக்குங்க தேவையில்லாம இவ்வளோ டெஸ்ட்? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். என்ன சேஃப்டியோ? கோதை, இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறோம். ஐயோ, வீட்டில் அம்மா டிஃபன் பண்ணி வச்சிருப்பாங்களே. அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அம்மா நாளை கூட சாப்பிட்டுப்பாங்க. நீ வா போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். வாங்க. என்ன சதீஷ், செல்ஸ்க்கு நான் கொடுத்த கான்செப்ட் டிடிபி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன் சார். இந்தாங்க. ம். என்னது, பட்ஜெட் இன்னும் ரெடி பண்ணல? சாரி சார், மணி இப்போ 9 ஆச்சு. நான் திருவான்மையூர் போகணும். லாஸ்ட் பஸ் 9:15. நான் இப்போ கிளம்புனா தான் சரியாக இருக்கும் சார். நாளைக்கு காலைல வந்த உடனே பட்ஜெட்டை ரெடி பண்ணிடுறேன் சார். என்ன சதீஷ் பேசுறீங்க? நீங்க வரதே ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு, அப்புறம் எப்படி ரெடி பண்ணி தரது? நான் மார்னிங் 8 மணிக்கு கமிட் பண்ணியிருக்கேங்க. சார், வீட்டில் ஒய்ஃப் தனியாக இருப்பா. 8 மாதம் கர்ப்பம் வேற. சௌந்தர்யா இருக்காங்களா? இருக்காங்க சார். சரி, நீ கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே. சௌந்தர்யா, எஸ் சார். உட்காருங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே. என்ன சார், நீங்க போய் என்கிட்ட ஹெல்ப் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க. செல்ஸ்க்கு காலையில் 8 மணிக்கு பட்ஜெட்டும் கான்செப்டும் கொடுக்கணும். சதீஷ் கான்செப்ட் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. கொஞ்சம் பட்ஜெட்டை டிடிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் மாருதி ஃபர்னிச்சர்ஸ் கான்செப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது 10 மணிக்கு கொடுக்கணும். டைம் இல்லை. அதான் சௌந்தர்யா லேட் ஆகுமே ஃபீல் பண்ணாதீங்க. நானே என் பைக்கில் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே? அவ்வளவுதானே சார், கொடுங்க, நான் பண்ணி தரேன். இதில் கான்செப்ட் இருக்கு. லொக்கேஷன் அவுட்டோர் மாடலிங்காக ஏதாவது ஃபிலிம் ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ ஆர்டிஸ்ட் பேமெண்ட் மட்டும் விட்டுட்டு மற்றதுக்கு நீங்கள் பட்ஜெட் போட்டுருங்க. ஓகே? ஓகே சார். இந்தாங்க. என்ன ராகவன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அது மேடம், செல்ஸ்க்கான பட்ஜெட்டை சௌந்தர்யாவை ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். நான் மாருதி ஃபர்னிச்சர்ஸ் கான்செப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் அவங்க ஏதாவது டவுட் கேட்டால் சொல்லணும்னு தான் நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ராகவன். சில்க்ஸோட ஒர்க் நாளைக்கு காலையிலுக்குள்ள முடிச்சுவீங்கல்ல? டெஃபினட்டாக முடிச்சிருவேன் மேடம். முடிச்சிருங்க ராகவன். நான் கூட உங்களோட இருக்கலான்னு தான் பார்க்குறேன். பட் கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு. டாக்டர் பார்க்கணும். நீங்கள் கிளம்புங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன். ஓகே ராகவன், பாய். குட் நைட். குட் நைட் மேம். வேலையை பார்க்கலாமா? ஓகே. சார், ரெடி ஆயிடுச்சு, செக் பண்ணிக்கோங்க. ரெடியா? ஓகேவா? ஓகே, குட். பிரிண்ட் அவுட் எடுத்துடலாமா? இல்லை, நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன். ஓகே, கிளம்புமா? ஓகே சார். இதை உள்ள வச்சிருங்க. போலாம் சார். என்ன ஆச்சு? நீங்களும் 10 நிமிஷமா பேனட்டை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்தி பார்த்துட்டீங்க. என்ன ப்ராப்ளம்? சாரி மேடம், என்னன்னு தெரியல. நான் வேணா கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் அதில் போயிடுங்க. இப்போ மெக்கானிக் கிடைக்க மாட்டான், நான் காலையில் சரி பண்ணி கொண்டு வரேன். என்ன மேடம், இன்னும் கிளம்பலையா? இல்ல ராகவன், கார் ரிப்பேர் ஆயிடுச்சு.
தலை வேற ரொம்ப வலிக்குது. ஹாஸ்பிட்டல் போகணும். என்ன ட்ராப் பண்ணிடுறீங்களா? சரி, நான் ட்ராப் பண்ணிடுறேன், வாங்க. உட்காருங்க. மேடம், ஆஃபீஸை லாக் பண்ணிடலாமா? பண்ணிடுங்க. மணி 10 ஆயிடுச்சு. ஆட்டோ கூட்டு வரட்டுமா? உங்களுக்காவது இந்த அக்கறை இருக்கே, பரவாயில்ல, தேங்க்ஸ். சரி மேடம். இப்போ எதுக்குங்க ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன். என்ன சார் சாப்பிட்றீங்க? உங்க ஹோட்டல்ல எத்தனை காஸ்ட்லி ஸ்வீட்ஸ் இருக்கோ அது அத்தனையிலையும் ஒவ்வொரு பிளேட் கொண்டு வாங்க, கொஞ்சம் சீக்கிரம். ஓகே சார். அவ்வளோ ஸ்வீட்டே எப்படிங்க சாப்பிட்றது? முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவோம், மிச்சத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். இப்போவாது சொல்லுங்க, எதுக்கு ட்ரீட்டு? எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. டியூட்டர் போஸ்ட்லேருந்து எந்த போஸ்ட்டுக்கு? ஃபாதர் போஸ்டிங்க்கு. டியூட்டரா இருந்த என்ன ஃபாதர் போஸ்ட்டுக்கு ப்ரமோட் பண்ண உனக்காக தான் இந்த ட்ரீட். கொத, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை, ஒரு லட்சியம் கூட சொல்லலாம். ஆனா அதுக்கு நீயும் ஒத்துழைக்கணும். என்னங்க லட்சியம்னு சொல்றீங்க? ஒத்துழைக்க மாட்டேனா? சொல்லுங்க. நமக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையோ இல்ல பெண் குழந்தையோ, ஆனா அந்த ஒரு குழந்தை போதும். நான் ஏதோ குடும்ப கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணதா நினைக்காத. இன்னொரு குழந்தை வேணும்னா நாம தத்தெடுத்துக்கலாம். என்ன சொல்ற? ஆண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தைய தத்தெடுத்துக்கலாம், பெண் குழந்தை பிறந்தா ஆண் குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். கொத, அனாதைங்கிற விஷயம் எவ்வளவு கொடுமையானதுன்னு நான் கண்கூட பார்த்துருக்கேன். நான் படிச்ச கான்வென்ட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு அனாதாசிரமம் இருக்கு. எங்க 2 ஸ்கூலுக்கும் ஒரே நேரத்தில் தான் லஞ்ச் பிரேக். எங்களுக்கு அம்மா அக்கா அப்படின்னு சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சு ஆயா தான் சாப்பாடு போடுவாங்க. அப்போ அவங்க முகத்துல ஒரு ஏக்கம் தெரிஞ்சது பாரு, அது என்ன ரொம்ப பாதிச்சது. அரசியல்வாதிகளும் பணக்காரங்களும் ஏதோ சமூக சேவை செய்யறதா நினைச்சுக்கிட்டு தங்களுடைய கல்யாண நாள் அன்னைக்கோ இல்ல பிறந்த நாள் அன்னைக்கோ இவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டு அத்தோட மறந்துட்டு போயிடுறாங்க. அது நிரந்தர தீர்வாயிடுமா? நம்மளால எல்லா அனாதை குழந்தைங்க வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஆனா நாம நினைச்சா ஒரே ஒரு குழந்தைக்கு இன்ஷியலையும் இந்த உலகத்துல ஒரு அங்கீகாரத்தையும் நல்ல படிப்பையும் கண்டிப்பா கொடுக்க முடியும். அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கோத. ஒருவேளை நம்மளை பார்த்து இன்னும் 4 பேர் இதை செய்யலாம் இல்லையா? ஆனா எல்லாமே உன் விருப்பத்தோட தான். நீ வேண்டான்னு சொன்னா நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நாமளும் மற்றவங்க மாதிரி நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒருவேளை சாப்பாடு போட்டு வந்துடலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், நாம குழந்தை பெத்துக்கிறதுக்கு தகுதி இல்லாம தத்தெடுத்து வளர்க்கல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஸ்வீட் சாப்பிடுங்க. இது எனக்கு நீங்க தர ட்ரீட் இல்ல, உங்களோட உயர்ந்த லட்சியத்துக்கு நான் தர ட்ரீட். ஒரு குழந்தை என்னங்க, நம்ம சக்திக்கு எத்தனை குழந்தை வளர்க்க முடியுமோ அத்தனை குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்கலாம். தேங்க்ஸ்.
என்ன செந்தாமர, என்ன விஷயம்? அம்மா நாளையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு லீவு வேணும்மா. 10 நாளைக்கா? எதுக்கு? என் பொண்ணுக்கு பிரசவம்மா. இன்னைக்கு வலி வந்துருச்சு. ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். வீட்ல யாரும் இல்ல. உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கேன். சரி, போயிட்டு வாங்க. பணம் ஏதாவது வேணா ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா, நான் வரட்டுமாம்மா? மேடம், நானும் அப்படியே கிளம்புறேனே. என்ன, உள்ள வந்து காஃபி குடிச்சிட்டு போங்க. இருக்கட்டும் மேடம். வாங்க ராகவன். வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. என்ன மேடம் இது? அப்படியே உட்காருங்க. என்ன மெழுகுவர்த்தி எடுக்க போறீங்களா? இல்ல இல்ல, இப்போ செக்யூரிட்டி ஜெனரேட்டர் ஆன் பண்ணிடுவாரு. ஓ, இவ்வளோ பெரிய வீடா? இது போய் பெருசா? சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? பரவாயில்ல மேடம், உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஆமா, இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாவா இருக்கீங்க? துணைக்கு யாரும் இல்லை? செக்யூரிட்டி இருக்காரு. ஓகே, உடம்பு கவனிச்சுக்கங்க. தேங்க்ஸ். நான் வரேன். குட் நைட். குட் நைட். சரியா பார்த்து சொல்லுங்க. இந்த ஜாதகப்படி இந்நேரம் நிச்சயதார்த்தம் ஆயிருக்கணுமே. ஆமா, அப்புறம் ஏன் என்கிட்ட வந்தீங்க? நிச்சயதார்த்தம் நடந்தாலும் கல்யாணத்தை 1 வருஷம் தள்ளி தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதான் ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்தா பரிகாரம் பண்ணலாமேன்னு கேட்க வந்தோம். கிரகங்கள் இப்படித்தான் சுத்தணுங்கிறது ஆண்டவன் விதிச்ச விதி. ராத்திரியில சூரியன் வரலங்கிறதுக்காக பரிகாரம் பண்ணி கொண்டு வந்துட முடியுமா? நடக்கிறது நடந்துதான் தீரும். 10 மாசம் கழிச்சு இந்த கல்யாணத்தை பண்றது தான் நல்லது. அப்பதான் அமோகமா இருப்பாங்க. அவசரப்பட்டு பண்ணி குழந்தைங்களோட எதிர்காலத்தை கெடுத்துறாதீங்க. நான் தான் வீட்லயே சொன்னேனே, சொன்னா கேக்குறியா? வேற ஏதாவது உங்களுக்கு விளக்கம் சொல்லணுங்களா? வேற ஒண்ணும் இல்ல. இந்தாங்க. ரொம்ப நன்றி. வரங்க. என்ன மாமி, ஜோசியர் என்ன சொன்னாரு? எல்லாம் நல்ல விதமாக தான் சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு சென்னையில் எந்த ஜோசியருமே தெரியாது. இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு மாமி தேங்க்ஸ் எல்லாம்? எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் வீட்டை காமிச்சிட்டு நான் வெளியே நின்றுட்டேன். ஜோசியம் பார்த்து டயத்தை ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்களோ தெரியல. சரி சரி, வாங்க போகலாம். நீங்க போங்க அங்கிள், நான் இப்படியே காலேஜ் கிளம்புறேன். ஒரு ஆட்டோ பிடிச்சு உன்னை ட்ராப் பண்ணிட்டு போறோமா? வேண்டாம் மாமி, ஏன் காலேஜ் இந்த பக்கம் இருக்கு, நம்ம வீடு அந்த பக்கம் இருக்கு. 2 ஏரியாவுக்கு சம்பந்தமே இல்லை. நான் போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. அப்புறம் நம்ம ஜோசியம் பார்த்த விஷயத்த ராதிகா கிட்ட சொல்லிடாதம்மா, அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. ஓகே மாமி, நான் சொல்லல. சரிம்மா, நாங்க புறப்படுறோம். போலாமா? வரோமா? சீதா, அவங்க ஒன்றும் சந்தேகப்படலையே? 100% உண்மைன்னு நம்பிட்டு போயிட்டாங்க. தேங்க்ஸ். அவங்களும் இதைத்தான் சொன்னாங்க, நீயும் இதைத்தான் சொல்ற. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? நீ தானே ராதிகா அம்மா அப்பா பேசுறத கேட்டு வந்து என்கிட்ட சொன்ன. நீ மட்டும் சொல்லாம இருந்து அவ வேற ஜோசியரை பார்க்க போயிருந்தான்னா இத்தனை நாள் கண்ணை மறைச்சு வச்சிருந்த விஷயமெல்லாம் வெளியே தெரிஞ்சிருக்கோம்ல. இது ஒரு பெரிய விஷயமா? நான் எதிர்ச்சியா வெளியே வந்தேன், அவங்க அம்மா அப்பா பேசுனது கேட்டேன். அதுக்கப்புறம் பிளான் பண்ணது, ப்ளே பண்ணது எல்லாமே நீ தானே. என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணனுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. அவரு ராதிகாக்கு பண்ற ஹெல்ப் எந்த காரணம் கொண்டு கெட்டு போக கூடாது. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு ப்ளே பண்ணேன். சரி வா, ஜோசியரை பார்த்துட்டு வரலாம். இந்த பிளான்ல அவர் தான் முக்கியமான கேரக்டரே. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை பொய் சொல்ல வச்சுட்டோமேன்னு தான் சங்கடமா இருக்கு. ஒரு நல்ல காரியத்துக்காக பொய் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருமா. தப்பா நினைக்காதீங்க. அந்த ஜாதகப்படி என்ன நடக்கும்? இந்த பொண்ணோட ஜாதக அமைப்புப்படி இன்னும் 4 மாசத்துல கல்யாணம் ஆகும். ஆயிடும். 4 மாசத்துக்குள்ளயா? அந்த அம்மார் ஃபாரின்ல இருந்து வரதுக்கே 1 வருஷம் ஆயிடுமே. நான் ஜாதகத்துல இருக்கிற மாதிரி தாமா சொல்ல முடியும். சரி, அவர் ஜாதகம் என்ன சொல்றது? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஜாதகக்காரன் சகலவிதமான பிரச்சனைகளையும் சந்திக்க போறான். ஐயோ, கவலைப்படாதம்மா, அதெல்லாம் அந்த ஜாதகக்காரன் சமாளிச்சுக்குவான். கல்யாணம் அதுலதான் பிரச்சனையே வரப்போகுது.